கவனமா இருந்து கொள்ளுங்கள். நிர்வாணிகள் என்று இப்ப யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஏன் தெரியுமா பலி பிரசங்கம் பண்ணக்கூடிய பலிபிடமா இருக்கலாம், போகிற வழிபாதைகளா இருக்கலாம், நிர்வாணத்தோடு தான் திரியிறாளுக. ஆடைகள்னு சரியா ஒண்ணு எவரும் போடுறது கிடையாது. சிலர் இருக்கிறாங்க, சில பரிசுத்தவாட்டிகள் இருக்கிறார்கள். உலக பிரகாரமா அந்நிய பாகத்தில் இருக்கிற மக்களும் நீட்டா ட்ரெஸ் பண்ணி கொண்டு போகிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த கிறிஸ்தவங்கிற இதுல வந்து அருவருப்பான ஆடைகளை அணிந்து கொண்டு பலிபீடத்தில் நிற்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப். நான் கேக்குறேன், அங்க ஆராதிக்க வர்றவங்க ஒன்ன பாப்பாங்களா இல்ல ஆராதனை செய்வாங்களாங்கிறத நீ கவனிச்சுக்கோ. நான் இன்னைக்கு சொல்லுவேன், ஒரு ஆராதனைக்கு வரும் பொழுது பயபக்தியோட தேவனுடைய பாதத்துல வந்து நம்மளை ஆராதனை செய்ய வருகிற பொழுது நாம் எப்படிப்பட்ட நடை உடை பாவனையோடு எவ்வளவு பெரிய தாழ்மையோடு அவருடைய பாதத்தில் நாம் வந்து மண்டியிட வேண்டும் என்பதை யோசிச்சு பாருங்கள். சார் நான் அதை விட்டுட்டேன். அப்போ அவ்வளவு